ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மூவி தான் ராபின்ஹுட். ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நிதின், ஸ்ரீலீலா, வெண்ணிலா கிஷோர், ராஜேந்திர பிரசாத் இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. வெங்கி குதுமோலா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ ஒரு ஆசிரமத்தில் வளர்றாரு. ஸோ அவர் கூடவே ஒரு 2, 3 பசங்க வந்து வளர்றாங்க. ஸோ அந்த ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்படுறாங்க. அந்த ஆசிரமத்துக்கு தேவையான நிதி எதுவுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்படியே அந்த ஆசிரமத்துக்கு யாராச்சும் உதவி பண்ணணும் அப்படின்னு வந்தாலும் அவங்களுடைய பெருமை காட்டுறதுக்காக மட்டும் கொஞ்சம் உதவி பண்ணுற மாதிரி நடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்கள நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது நம்மளை ஏமாத்துறவங்கள நாமளும் பதிலுக்கு ஏமாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி வந்து பண்ணுறாரு. ஸோ கெட்டவங்க கிட்ட இருந்து பணத்தை திருடி நல்லவங்க கிட்ட ஒப்படைக்கிறது நம்ம ஹீரோவோட ஒரு வேலையாகவே வந்திருக்கு. ஸோ இந்த வேலையை வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஆரம்பித்து அதுக்கப்புறம் இவர் வளர்ந்து பெருசாகிறாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம ஹீரோ வந்து இதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடலாம், இதுக்கு மேலே நம்ம திருட வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ ஒரு வேலைக்கு போய் ஒரு ஜாயின்ட்டும் பண்ணுறாரு. ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியில் போய் வேலைக்கும் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ கட் பண்ணால் வெளிநாட்டிலேருந்து நம்ம ஹீரோயின் தன்னுடைய தாத்தாவை பார்க்கறதுக்காக ஊர்லேருந்து வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு தேவைப்படுது. ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு அவங்களுக்கு சில பேர்னால சில பிரச்சனைகள் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பாடி கார்டு வந்து தேவைப்படுது. ஸோ அந்த ஒரு பாடி கார்டாக ஒரு செக்யூரிட்டியாக நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஸோ இவங்க போகக்கூடிய அந்த ஒரு ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படத்தோடைய வில்லன் வந்துட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் வந்து அடிமையாக வச்சிருக்கான். அண்ட் இல்லீகலாக சில விஷயங்களும் வந்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஹீரோனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும், இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்துட்டு திருட்டு வேலையில் ஈடுபட்டுட்டு இருந்தார் இல்லையா, ஸோ அந்த பிரச்சனையும் இது எல்லாத்தையும் வந்து இவர் எப்படி சால்வ் பண்ணாரு, ஃபைனலாக இந்த கதையில் வந்து என்னதான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்றா பார்க்கும்போது ஆக்டர் நிதின் வந்துட்டு அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், எமோஷனல் போர்ஷன்ஸ் ஆகட்டும், அண்டு ஸ்ரீலாவுக்கும் இருக்குமான அந்த ஒன்று ரெண்டு லவ் சீக்வன்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போக அவர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அந்த சாக்லேட் பாய்க்கான விஷயங்களும் வந்துட்டு படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தோடைய கதையை வந்துட்டு ஸ்ரீலீலாவை நோக்கி தான் நகரப்போகுது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் படத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மக்கான ஒரு கேரக்டராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஹீரோனுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ வழக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு லூஸ் ஹீரோயின் கேரக்டர் மாதிரி தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த இன்னசென்ஸை வந்து அவங்க சூப்பராகவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டரை வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தில் வெண்ணிலா கிஷோர் ஆகட்டும், ராஜேந்திர பிரசாத் ஆகட்டும், இவங்க 2 பேத்துக்கு இடையில நடக்கக்கூடிய 1, 2 கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் அதெல்லாமே வந்து காமெடியாக கன்வே இருந்தது. வெண்ணிலா கிஷோர் வரக்கூடிய பல இடங்களில் வந்து காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த படத்தில் போர் அடிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறது வந்துட்டு வெண்ணிலா கிஷோரோட காமெடி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஷுவல் கமர்ஷியல் சினிமா மாதிரி தான் இருக்கும். ஸோ பெரிய அளவில் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் இருக்காது. ஸ்க்ரீன் பிளேல முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வரக்கூடிய 1, 2 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சர்ப்ரைசிங்காக இல்லை அப்படின்னாலும் ஓகேவா இருக்கு. படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி நல்லா கலர்ஃபுல்லாக, அதுலேயும் ஒரு சில லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிராண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். விஷுவல்ஸ் எல்லாமே வந்து இவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க படத்தில். ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய 1, 2 செட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. சாங்ஸில் வரக்கூடிய செட்ஸுமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கில் ஒரு 2 சாங் வந்து படத்தில் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா ஜாலியாக ஃபன்னாக போகக்கூடிய ஒரு படமாக தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே ஹீரோ வில்லனுக்கான கிளாஷு அந்த மாதிரியான கமர்ஷியல் டெம்ப்ளேட் உள்ள ஒரு படம் தான். அதை வந்து நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு கதையில் எல்லா விஷயமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக போகிற மாதிரியே தான் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஹீரோவுக்கு சேலஞ்சிங்காக நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், அடுத்து என்ன நடக்க போகுது, இதை எப்படி ஹீரோ வந்து சால்வ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே வரவே இல்லை. அதுக்கு காரணம் ஹீரோ கேரக்டர் வந்து எல்லாமே ஈஸியாக சமாளிச்சுட்டு போகிறதுனால நமக்கு வந்து இது எப்படிடா இவர் ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியோ பதட்டமோ எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஏற்படுத்தலை. ஸோ அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் இந்த படத்தில் கொஞ்சம் அங்கங்கே வச்சுருந்துருக்கலாம். பட் ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாராளமாக ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். டைம் பாஸுக்கு பார்க்கக்கூடிய ஒரு நார்மலான கமர்ஷியல் படம் தான் இந்த படம். ஆனால் இப்போதைக்கு தெலுங்கில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.